ஏஷியா கப் 2025 சூப்பர் 4 ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ 4 அணிகள் வந்து இப்போ உள்ள வந்துக்கிறாங்க. இல்லை துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் வெளியே போயிருச்சு. இப்போ இந்த 4 டீமே முதல்ல உருப்படியாக விளாடுவாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. இந்தியா ஒரு டீம் தான் வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது. ஆனால் மற்ற 3 டீமில் யார் எப்போ எப்படி ஆவாங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் ஸ்ரீலங்கா ஏசியா கப்னு வந்துருச்சுன்னா போதும், அவங்கள மாதிரி ஒரு சக்தி யாரும் கிடையாது. அப்பா வருஷம் முழுக்க அவன் சும்மா இருக்கான், ஏசியா கப்னா மட்டும் எனக்கு இங்கே ஒரு பவர் வந்துருது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஏசியா கப்லையுமே வந்துட்டு 2025 பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் விளையாடி 3 மேட்சையும் ஜெயிச்சுக்கிறாங்க. பங்களாதேஷ் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், ஹாங்காங் ஆகட்டும் 3 மேட்சையும் தோக்கடிச்சு ஸ்ரீலங்கா வந்து டாப் ஆஃப் த டேபிளில் அந்த பக்கம். அவங்களோட நம்பர் 2ல் இருக்கிறது வந்து பங்களாதேஷ். ஒரே ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா கிட்ட தோற்று போனாங்க. அதை தாண்டி ஆப்கானிஸ்தானையும் ஹாங்காங்கையும் அவங்களும் அடிச்சு போட்டாங்க. இதில் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப பாவானியை நான் ஆரம்பத்தில் துரதிருஷ்டவசம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஸ்ரீலங்கா மேட்சும் சரி பங்களாதேஷ் மேட்சும் சரி ரெண்டுமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க. பட் நிறைய இடங்களில் மிஸ்டேக்கும் பண்ணாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த சூப்பர் 4 இடம் கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப துவண்டு போயிருந்தாங்க. ரஷீத் கான்லாம் வந்து பார்க்க முடியல, அண்ணே நீ அழுவாதுன்னு எனக்கு அழுவியா வருது அப்படின்ட்டு அவ்வளோ ரசிகர்கள் வந்துட்டு கண்கலங்கி கிரவுண்டெல்லாம் உட்காந்துருந்தாங்க ஆப்கானிஸ்தான் வந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா. அப்படிப்பட்ட இந்த சூப்பர் 4க்குள்ளே போயிருக்கிற இந்த 4 அணிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட்னா இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் ஸ்ரீலங்கான்னு இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இதில் வீக்கஸ்ட் டீம் யாருன்னு 4 டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் பயலுக யுஏஇ கிட்டேயே வந்துட்டு 93க்கு 6 விக்கெட் இழந்திருந்தாலும் நினைக்கிறேன். இந்த கடைசியில் ஏதோ ஒரு அடியை போட்டு எப்படியோ தட்டி தருமாதிரி தான் அவங்க வந்துட்டு யுஏஇ கிட்டே வந்து ஒரு நல்ல டார்கெட்டை இம்போஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அவங்களுடைய பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விக்கெட்டை விட்டாலும் யுஏஇயுடைய பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் எவனா ஒருத்தன் உள்ளே பூந்து ஒரு கேமியோ ஆடிந்தான்னா பாகிஸ்தான் சோழி முடிஞ்சு போயிருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த மேட்சையும் தோக்குற நிலைமைக்கு ஆடினாங்க நம்மளோட யுஏஇ. பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தான் வந்து ஏதோ ஒரு மாதிரி வந்து குண்டக்க மண்டக்க ஆடி எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி எப்படியோ ஒரு சூப்பர் 4 ஸ்லாட்டை பிடிச்சது. ஸோ இப்போ இந்த 4 அணிகளுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனர் அபிஷேக் சர்மாவுடைய அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அங்கே இங்கேன்னு அவங்களுடைய கேமியோஸ் ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து வருது. பட் ஆனால் கடைசியாக இப்போ நடந்து முடிஞ்ச லாஸ்ட் மேட்ச் ஓமன் கூட விளையாடினதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அன்லக்கியான விக்கெட்டாக வந்துட்டு ஹார்திக் பாண்டியோட விக்கெட் போச்சு. பட் இவங்களுடைய ஷாட்ஸே சரியில்லைப்பா, என்ன இப்படி ஆட்டாங்க இவங்க, டக்குன்னு த்ரோ பண்ணிட்டாங்களே, ஒரு நல்ல டார்கெட் போயிருந்துருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யுஏஇயோடைய பிச்சில் இருக்கக்கூடிய சூனியம் அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1.5 ஐபிஎல் அந்த ஊரில் நடந்து பார்த்துருந்துருக்கோம். சவுதி அரேபியா, அபுதாபி, துபாய்னு 3 கிரவுண்டில் மாறி மாறி நடந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்பு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அது மாதிரி வந்து பல டோர்னமெண்ட் இங்கே நடக்குது. 200ங்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஸ்கோர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சொங்கியாக இருக்கும் இந்த பிச். ஸோ நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் பவரை கொடுத்து இறங்கி அடித்து முடிச்சிடலான்னு பார்க்கும்போதெல்லாம் அது வந்து லாப் ஆகி கேட்சாக மாறுது. இதுதான் வந்து நம்மளுடைய ஹை ஹிட்டர்ஸ் சில பேருக்கு வந்து லோவர் மிடில் ஆர்டரில் ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டாக ஆடும்போதெல்லாம் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. அது ஒருவேளை எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா பங்களாதேஷோட ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டாக, இல்லை பாகிஸ்தான் வந்து ஒருவேளை அவங்களோட ஸ்பின்னை அடுத்த மேட்ச்சில் நமக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இடங்களில் ஒரு பிரச்சனையாக அமையலாம். ஸோ அகெயின்ஸ்ட் த ஸ்பின் அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்துட்டு 6க்கு போகும்போது சரியான இடத்துல போனால் ரைட்டு, இல்லை அப்படின்னா அது லாப் ஆகி கேட்சாக மாறுது. அவ்வளோ தூரம் இவங்க பார்க்குற மாதிரி அந்த பிச்சில் வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கான பர்ச்சேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு சின்ன சிக்கல். இதை வந்து ரைட்டாக சமாளிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். பும்ரா இல்லாமல் நம்மளுடைய இந்திய பவுலிங் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா, அப்புறம் வந்துட்டு அக்சர் பட்டேல், இவங்களெல்லாம் வச்சு போன இந்த பவுலிங் அட்டாக் வித்தவுட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா என்ன ஆச்சுன்னா, ஓமனே வந்து இவ்வளோ தூரம் சேஸ் பண்ண விட்டோம். கிட்டத்தட்ட 20-25 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஓமனுக்கு அகென்ஸ்டாக ஜெயிக்குது. அவங்களை இவ்வளோ தூரம் அடிக்க விட்டுருச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க நம்ம பவுலிங் வந்து இந்த ஓமனுக்கு அகென்ஸ்டாக எப்படி இருந்திருக்கு. ஓமன் வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ப்ரீ டோர்னமெண்ட் அனாலிசிஸில் வந்து ஓமனோட ஸ்குவாட் பற்றி பேசியிருந்தோம். அவங்க வந்து ஒரு நல்ல சக்தி, யுஏஇ மாதிரியே வந்து அவங்களும் வந்து ரொம்ப சிமிலரான ஒரு கேப்டன் மெட்டீரியல், ஒரு ஸ்ட்ராங் பவர் ஹிட்டர், நடுவில் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்பின்னர்னு நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ணாங்க இந்தியாவுடைய ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபாஸ்ட் பவுலிங் போடாமல். அண்ட் அவங்களுடைய பேட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு பவுலிங் 2 பேர் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி இல்லாமல் இந்தியா தடுமாறியதை பார்க்க முடிஞ்சுது. மைனஸ்னு மிகப்பெரிய விஷயமா நம்ம ஆக்சுவலாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சுப்மன் கில்லுடைய ஃபெயிலியர். இதை வந்து சூப்பர் 4ல் வேறு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வரலாம். நமக்கு ரிங்கு சிங் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை உள்ளே இறக்கலாமா, ஜித்தேஷ் சர்மா இருக்கிறாரு அவரை இறக்கலாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்தியா யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா டெஸ்ட் டீமோட கேப்டன் இதே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெறியாயிருவேன். அதனால் இந்த சுப்மன் கில்லை தயவுசெய்து வெளியே உட்கார வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் போன்ற ஒரு பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வைத்தால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய சச்சின் டெண்டுல்கர் கிடையாது, அவர் ஒன்றும் சௌரவ் கங்குலி கிடையாது, தோனி கிடையாது, கோலி கிடையாது. அவரெல்லாம் நீங்கள் வெளியே உட்கார வைக்கலாம் சுப்மன் கில்லை. அதனால் வந்து
சுப்மன் கில்லுக்கு பதிலாக ஸ்குவாடில் வேற ஒருத்தவங்களை பிளேயிங் லெவலில் இறக்குறது நல்ல விஷயன்றது என்னோட கருத்து. அது வந்து நம்ம ரிங்கு சிங் இருக்கலாம், யாரானா இருக்கலாம். பிகாஸ் அவங்களாம் வந்தாங்கன்னா இன்னுமே வந்து சஞ்சு சாம்சன் 1 டவுனில் ஆடுறதுக்கு பதிலாக ஓப்பனிங் ஆட ஆரம்பிப்பார். அபிஷேக் சஞ்சு எப்படி வேணாலும் போகலாம், இன்னும் சூப்பராக கிளிக் ஆகலாம். திலக் வர்மாவை எண்டில் இறக்குறாங்க. போன மேட்ச் நல்லா விளாடினார் ஓமனுக்கு அகேன்ஸ்டா, பட் அவரை 1 டவுனில் இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள். ஸோ எல்லாமே இன்னும் வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆகி பழைய நிலைமைக்கு போகும் டீம். அதனால் இந்த சுப்மன் கில்ல போதும்னு சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 3 மேட்ச் ஃபெயிலியர், அதனால் வந்து இது ஒரு சைடு. அடுத்து நம்மளுடைய பாகிஸ்தான் அணி, வேணாம் இந்த பாகிஸ்தான் கடைசியாக பேசுவோம், இவங்க பைத்தியக்கார பயில் நீங்கள் வந்துட்டு முட்டா பயில் மாதிரி விளாடுறாங்க, அதனால் பாகிஸ்தான் அப்புறமா கொண்டு வருவோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனர் சூப்பராக விளையாடிருக்காங்க. பத்தும் நிசங்கா வந்துட்டு எடுத்த உடனே பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறார். பவர் பிளேயில் அவங்களுடைய பேட்டிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மிடில் ஆர்டர் வழக்கம் போல் ஒரு பெரிய கொலாப்ஸ் பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள கேப்டன் சரித் அசலங்காலேருந்து ஆரம்பித்து அவங்களோட மிடில் ஆர்டர் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது தொடர்ந்து சில டோர்னமெண்ட்டுகளாக நடந்துட்டு வருது. அவங்களால இன்னும் அதை சார்ட் அவுட் பண்ண முடியல, சில வருடங்களாக நடந்து வந்துட்டு இருக்குது. ஸோ பழைய மிடில் ஆர்டர் அவங்கள்ட்ட இல்லை. அதுக்காக நாமே மஹேலா ஜெயவர்தனேவையும் யாரையா ஒருத்தவங்களை கூட்டு வந்து மறுவன் அட்டப்பட்டுவையா திரும்ப கொண்டு வந்து ஆட வைக்க முடியும், என்னையா இது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மிடில் ஆர்டர் வந்து சோகத்திற்குரிய ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்லேயும் எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. அவங்கள யார் காப்பாற்றுறான்னா கீழே வந்து வனிந்து அவசரங்க அடிச்சிட்டு இருக்காப்புல, என்னென்ன விட்டு போயிட்டேன் ஒரு 50 ரன், ஐயோன்ட்டு அந்த 50 ரன் இவர் கேட்சப் பண்ண ட்ரை பண்ணி அடிச்சிட்டு இருக்கிறார். ஸ்பின் இன்னும் பெரிய லெவலில், அது வந்து மகேஷ் தீக்ஷனாவாக இருக்கட்டும், வனிந்து அவசரங்காவாக இருக்கட்டும், வெள்ளாலாகேவாக இருக்கட்டும், வெள்ளாலாகேலாம் போட்டு வெளுவிழுன்னு வெளுத்து விட்டாங்க 4 ஓவர் 42 கடைசி மேட்ச்சில். அதனால் வந்து இவங்களோட அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக வரல. பட் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நுவான் துஷாரா அவங்களுடைய ஓப்பனர் பவுலர், அந்த அவருடைய இந்த ஸ்விங்கு ஏர்லேயே கொடுக்குற மூவ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல பிச்சில் மாட்டினாங்கன்னா ஆப்போசிட் பேட்ஸ்மேனு கந்தல், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கையில் வச்சிருக்கிறாரு. எண்டில் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய பவுலிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு முன்னாடி அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போது சமிந்தா வாஸ் காலத்தை இப்போ தான் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்களுடைய பவுலிங்கில். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரச்சனைகளை மட்டும் சால்வ் பண்ணாங்கன்னா மேபி அவங்களும் ஒரு சூப்பரான பவராக ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கான டீமாக, அவங்க வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேறு இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மெட்டில் அதையும் வந்து அவங்க வர முடியும். ஸோ இதுதான் வந்து இப்படி. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓப்பனர்ஸ் ஒரு சின்ன குவிக் ஸ்டார்ட்டை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு இருக்குது. பேட்டிங் இன்னும் அவங்களுக்கு அந்த பழைய பவர் இல்லை. அதே தான் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா டக்குற அதே பிரச்சனை. மிடில் ஆர்டரில் இல்லை, லோவர் மிடில் ஆர்டர்லையும் இல்லை, டாப் ஆர்டர்லையும் இல்லைன்னு எல்லாத்துலேயுமே அவங்க பேட்டிங் வந்து பழைய நிலைமையில் இல்லைங்கிறது இது பிரச்சனையாக காணப்படுது. பட் அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. அவங்களுடைய டெத் பவுலிங்கில் நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான், நம்ம இதே மாதிரி தான் ப்ரீ டோர்னமெண்ட்டில் பங்களாதேஷோட ஸ்குவாட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். அவங்களுடைய முஸ்தபிசுர் ரஹ்மான் சூப்பராக வேலை பார்ப்பாப்பில்னு அதே மாதிரி பார்த்துட்ருக்காரு இது வரைக்கும். ஸோ அவங்களோட பவுலிங் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் யூஏஇ பிச்சஸ்ங்கும் போது அவங்களுடைய ஸ்பின் பவுலிங் சூப்பராக டாமினண்ட்டாக இருக்குது. 4வது டீமுக்கு வருவோம், பாகிஸ்தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அவனுங்க வந்து பைத்தியம் பிடிச்சிக்கிட்டானுங்களா இல்லை நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்காக அப்படி ஆடுறானுங்களான்றது சத்தியமாக தெரில. ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்களோட தி பெஸ்ட்டை கொடுக்க முடியல. யூஏஇக்கு அகேன்ஸ்ட்டு அவங்க ஸ்பின்னு மட்டும் தான் வேலை பார்த்துருக்கு. ஸோ இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸ். அந்த டீமில் எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒரே ப்ளஸ் ஷாயின் அஃப்ரிடின்னு ஒருத்தர், ஷாயின் ஷா அஃப்ரிடி, அவர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு பேட்டிங்கில் கடைசியில் வந்து மேட்ச். அதனால் இவங்களுடைய டாப் ஆர்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே பெரிய குழப்பத்தில் இருக்குது. பேட்டிங் எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்க தெரியல. ஒரு 2022 வரைக்கும் இருந்த அந்த பேட்டிங் கூட இப்போ இல்லைங்கிறது வந்து பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேமுன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் ஃபேன்ஸ் ஆர் ஸ்கேம்டு இந்த டீமை வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க இந்த சூப்பர் 4க்கு போனதுனால ஓரளவுக்கு தப்பிச்சானுங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு அவன் எர்ரா அப்படின்ட்டு ராக்கெட் மிசைலை லான்ச் பண்ணி அங்கேருந்து நேராக ஏர்போர்ட்லேயே இறக்கிருப்பானுங்க. ஒரு பேர் திரும்ப ஊருக்கே வர முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கடும் கோவத்தில் இருக்கிறானுங்க அந்த ஃபேன்ஸ்லாம். ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தான் ரசிகர்களை பெருசாக அப்செட் பண்ணாமல் இந்த சூப்பர் 4ல் மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸையுமே, ஒரு பாகிஸ்தான்னா வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு இந்த அரசியலெல்லாம் விட்டுருவோம், கிரிக்கெட்டாக அவங்க ஒரு நல்ல டீம்ப்பா அப்படின்னு இருந்த அந்த பேரை ஓரளவுக்காவது காப்பாற்றுற அளவுக்கு இந்த சூப்பர் 4ல் எதையாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த டீம் கிட்ட இருக்குது. மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மிகப்பெரிய சொதப்பல். ஸ்பின்னு மட்டும் ஓரளவு கை கொடுத்துருக்குது கடைசி மேட்ச்சில். இதுதான் வந்து பாகிஸ்தானோட நிலைமை. ஸோ இந்த 4 டீமில் ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஸ்பின் அண்ட் பங்களாதேஷ் ஸ்பின் நம்ம இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிற ஒரு கொஸ்டினை மட்டும் இந்தியா சார்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்தியா இஸ் பேக் ஆன் ட்ராக். அழகாக கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாருமே இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, பங்களாதேஷா, பாகிஸ்தானா, எந்த அணிக்கு அதிக வாய்ப்புகள் இந்த சூப்பர் 4ல் இருக்குது, ஃபைனல்ஸ் போகிற 2 டீம் யாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய டாப் 2 டீம்ஸ் ஃபைனல்ஸ்க்கு இவங்க தான் போவாங்கன்ற நீங்கள் நினைக்கிற அந்த 2 டீமுடைய பேரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோலாம் அவங்க வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.